நம்மளுடைய கால்குலேஷன் நீங்க சோப் செஞ்சீங்க. ஆமா செஞ்சு பயன்படுத்துனதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அது என்னோட டெமோவே இருக்கு சார். இந்த ஆக்சிடென்ட் ஆகி இந்த இடத்துல வந்து கருப்பாயிடுச்சு. ஓகே. ஸோ அந்த கருப்பு வந்து அப்படியே இருக்கும்னு நினைச்சேன். இந்த சோப்பு ஒரு போட்டு 30 டேஸ்லயே சரியாயிடுச்சு. என்ன சோப்பு நீங்க செஞ்சு அது மாதிரி பயன்படுத்துனீங்க? இது வந்து நான் வணக்கங்கம்மா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருநெல்வேலியில இருந்து. திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கீங்க. எதுக்காக நம்ம ஆன்லைன் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்க? பயோ என்சிஎம்ல எப்படி சோப்பு பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி சோப்ஸ் 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கப் மெஷர்மெண்ட்ல பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல வந்து சைனீஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு வெப்சைட்ல கால்குலேஷன் மெத்தட்ல. பட் இப்போ அதை விட ஈஸியா பயோ என்சிஎம் நம்ம ஊர்லயே இப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னதும் அப்டேஷனுக்காக வந்திருக்கேன். ஏன்னா ஒரு பொருளை வந்து நொதித்தல் முறையில பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்னு நிறைய புக்ஸ்ல படிச்சிருக்கேன் சார். சரிங்க. ஸோ அதோட ஆர்வம் அதிகமானதுனால. ஓகே. இப்போ முன்னாடி நீங்க சோப்பு பண்ணினதுக்கும் இப்போ நம்மளுடைய கால்குலேஷன்ல நீங்க பண்ணினதுக்கும் என்ன? ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் தான் சார் இருக்கு. அது வந்து நார்மலா நம்ம எல்லாரும் செய்யற மெத்தட், கோல்ட் ப்ராசஸ்ல ஊர்ல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மெத்தட். பட் இங்க வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பயோ என்சிஎம் கரெக்டான மெஷர்மெண்ட்ல கோகனட் ஆயில் சோப்புக்கும் வந்து வெளியில முன்னாடி பண்ணனதுக்கும் இப்போ வந்து பண்றது கரெக்ட் மெஷர்மெண்ட்ங்கறீங்க. ஆமா. ரெண்டாவது ஆயில் வந்து நீங்க அதுக்கே 2 நாள் எனக்கு கிளாஸ் சொன்னீங்கல்ல சார். முதல் தரமான கோகனட் ஆயில். எஸ். அது வந்து எனக்கு இது வரைக்கும் எந்த கிளாஸ்லயுமே சொல்லி கொடுத்தது இல்ல. இதுவரை எத்தனை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க? வரைக்கும் ஒரு 4-5 கிளாஸ் அட்டெண்ட். 4-5 கிளாஸ் அட்டெண்ட். 4-5 கிளாஸை விட இது பெஸ்டா தெரியுதுங்களா உங்களுடைய? இல்ல சார், மனசார சொல்லணும்னா ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே டக்குன்னு உட்காந்து அங்க சிங்கப்பூர்ல படிச்ச இடத்துலயும் அப்படின்னா உட்காருங்க அப்படின்னு கால்குலேஷன் ரெசிபி கொடுத்துட்டு நம்மள செய்ய சொல்லிடுறாங்க டைரக்டா. எங்க என்ன எப்படி வருது, அதோட ஆரோக்கியம் என்ன, அதை யூஸ் பண்றதுனால நமக்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்களா சார்? இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஆயிலோட பெனிஃபிட் மெஷர்மெண்ட் அவ்வளோதான். சோப் ரெடி. முதல்ல சோப்பு கால்குலேஷன்ல போட்டு பண்ணினதுக்கும் இப்போ நீங்க சோப்பு பண்ணினதுக்கும் செஞ்சு பயன்படுத்தினதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்னோட டெமோவே இருக்கு சார். இந்த ஆக்சிடென்ட் ஆகி இந்த இடத்துல வந்து கருப்பாயிடுச்சு. ஓகே. ஸோ அந்த கருப்பு வந்து அப்படியே இருக்கும்னு நினைச்சேன். இந்த சோப்பு ஒரு போட்டு 30 டேஸ்லயே சரியாயிடுச்சு. கருப்பு போயிட்டு இருக்கு சார். ஓகே. என்ன சோப்பு நீங்க செஞ்சு அது மாதிரி பயன்படுத்துனீங்க? இது வந்து நான் அவகோடா பயோ என்சைம் சோப்ஸ். பயோ என்சைம், அவகோடா பயோ என்சைம் எங்க கிட்ட இருந்து வாங்குனீங்களா? ஆமா சார். அந்த பயோ என்சைம்ல நம்மளுடைய கால்குலேஷன் நீங்க சோப்பு செஞ்சீங்க. ஆமா ஆமா. ஓ, சோப்பு செஞ்சதுனால உங்களுக்கு அந்த கருப்பு தழும்பு போயிட்டு இருக்கு. அது எதனால வந்ததுமா? அது ஆக்சிடென்ட் ஆனால கீழே ஆச்சு. ஃபுல்லா கருப்பா இருந்துச்சு சார். இந்த சோப்பு போடவும் 20 நாள்லயே சரியாயிடுச்சு. போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஃபுல்லா போயிட்டு இருக்குது இந்த ஆயில் பேஸ் சோப்புனால. இது எனக்கு முன்னாடி அடிபட்டு இருக்கு. நான் நார்மலா கமர்ஷியல் சோப், டாய்லெட் சோப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது போட்டு இந்த மாதிரி போனதில்லை. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு ஆயில் பேஸ்டு பயோ என்சைம்ல பண்ண சோப்ஸ் வந்து ரிசல்ட் தருது. இப்போ பயோ என்சைம்ல பண்ணனா குவாலிட்டி இருக்கு சார். நல்லா இருக்குது. அடுத்தது நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்க்கு நீங்க வந்தீங்க. ரெண்டாவது இங்க யூனிட்டுக்கு வந்திருக்கிறீங்க. வேற இன்னும் என்ன புதுசா நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இப்போ உங்களை மாதிரி கிளாஸ் வந்து ஏன்னா ஒவ்வொரு மந்த்தும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜஷன் சொன்னாங்கன்னா, இல்லை சார் நீங்க வந்ததுல இந்த கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதை நீங்க சஜஸ்ட் பண்றீங்க? எதுவுமே இல்லை சார். 100% எனக்கு திருப்தியா இருக்கு. 100% எந்த டவுட்ஸும் இல்லை. டவுட்ஸே இல்லை. அது மாதிரி உங்ககிட்ட சர்வீஸாக இருக்கட்டும், அதாவது நாங்கள் பேசுறது டவுட்ஸு இல்லை ப்ராடக்ட் எங்கே அவங்க எல்லாமே எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்க ஃபோனில் வந்து இருக்கு. ஆமாம். எப்போ கால் பண்ணாலும். மற்ற இடத்துல வந்து எனக்கு அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ் இல்லை. ஸோ வந்து எனக்கு இது திருப்தியாக இருக்குது. ஆமாம். இது வந்து நான் மனசார தான் சொல்கிறேன். ஏன்னா ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேற என்ன உதவிகள் வேணாலும் ஃபியூச்சர்ல வந்து இப்போ நம்மளுடைய குரூப் வந்து இந்த லாஸ்ட் மந்த் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இந்த குரூப் வந்து சின்மேக்ஸ்ல எப்போதுமே இருக்கும். சரிங்களா? அந்த குரூப்ல வந்து நீங்க என்ன டவுட்ஸ் கேட்டாலும் ஒன்றும் நான் இது பண்ணி கிட்டத்தட்ட எங்க ஸ்டாஃப் ஒரு 4 பேர் இருப்பாங்க. மோஸ்ட்லி நானும் அட்டன் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுவேன். உங்க குரூப்ல இருக்கிறவங்க பூரா இவங்களோட எப்படி அட்டாச்மெண்ட் எப்படி இருந்தாங்க? யுவர் ஃபீல்? நான் ஒரு நடுவில் 1 டே வந்து பாப்பா உடம்பு சரியில்லைன்னு கிளாஸ் அட்டன் பண்ணல. டக்குன்னு யாருங்களாம் தெரியல, 2-3 பேர் எனக்கு நோட்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டாங்க. அவங்க பேரும் தெரியல, எதுவும் தெரியல. ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருந்தாங்க நான் அட்டன் பண்ண கிளாஸ்ல. ஆனா மற்ற இதில் அட்டன் பண்ணும்போது ஃபோன் எடுத்தாலே நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட அட்டன் பண்ணவங்க. ரெண்டாவது சீக்ரெட் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது மறந்துட்டோம், இதுல என்னமா சீக்ரெட் இருக்குது அதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இல்ல இங்க பாருங்க, இப்ப 6ஆம் வகுப்பு பாடத்துல இது இருக்குது.
சோப்பு எப்படி செய்யணுங்கிறது இருக்குது. ஆமா. ரெண்டாவது இதனோட பெனிஃபிட் என்னங்கிறது 12th சப்ஜெக்ட்ல இருக்குது. சரி, நீங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எங்க டீம்ல கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ சரிங்களா? இவ்வளவு தூரம் வந்து திருநெல்வேலியில இருந்து எங்க இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, வந்து எங்களால நல்லா உபசரிச்சாங்களா? ஆமா சார், அதுவும் சொல்ல வேணாம், நல்லா நல்லா பண்ணாங்களா? ஓகேம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார்.